ஓகே, கோ ஹெட். ஒரு பர்சனுக்கு லோன் கொடுக்கணும்னா அவங்ககிட்ட என்னென்ன இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ரெண்டாவது வந்து அவங்களோட இன்கம் வந்து மந்த்லி வந்து 30,000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, ரைட். ஸோ இது இல்லைன்னா என்ன நடக்கும்? 18 வயசு, மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, லோன் கிடைக்காது சார். ஓகே. 50 வயசு, மாசம் 22,000 சம்பளம், கிடைக்காது சார். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட் எத்தனை இன்புட்? சார். சொல்லுங்க. அடுத்து ரெண்டாவது வாய்ஸ் ஏதோ கேட்டது, என்னது? 2 சார். ஓகே, 2 பேர் தான் சொல்லிருக்கீங்க. 2. ஓகே, 3 பேரு. 2. ஓகே, டூவா? கண்டிப்பா 2 தானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை இன்புட் சொல்லுங்க? 2 தான் சார். ஓகே, 2 தான். வேற இன்புட்லாம் கிடையாது, 2 தான். ஓகேவா? நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க 2 தான் அப்படின்ட்டு. ஓகே, என்னென்ன இன்புட்? ஃபர்ஸ்ட் ஏஜ் கேட்கணும் சார், அப்புறம் salary, மந்த்லி salary. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஜ் கேட்கணும், அதுக்கப்புறம் salary கேட்கணும் இல்லையா? ரைட். இன்ட், சாரி, சி ஷார்ப்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏஜ் ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட் ஆஃப் enter your age. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து யாரோ கிளாஸ் முடியும் போது கேள்வி கேட்டாங்க, மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் போது நான் டைப் பண்ணும் போது சின்டாக்ஸ் மாத்தி மாத்தி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் இன்ட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், என்ன காரணம்னா நான் சி ஷார்ப்ல டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ரைட், ஓகே. ஏஜ் கேட்டாச்சு, அடுத்தது salary கேட்கணும் சார். ஓகே, salary. Salary in of input of what is your monthly salary or annual salary? மந்த்லி salary. Monthly salary. So you enter your age ன்னு கேட்கறதுக்கு பதிலா what is your age னே கேட்டலாம். ஓகே, what is your age? enter your monthly salary. சரி, ரெண்டுமே கேட்டு வாங்கியாச்சு. அடுத்து என்ன சொல்ல போறோம்? இங்க என்ன எழுத போறோம்? இதுதான் முக்கியமான பார்ட். என்ன எழுத போறோம்? and condition யூஸ் பண்ணனும் சார். ஓகே, if வந்து ஏஜ் வந்து greater than or equal to 21 and monthly income above 30,000 greater than கொடுத்துட்டோம்னா, அது எஸ்ஆ இருந்துச்சுன்னா you are eligible. அது ரெண்டு கண்டிஷன் ஒண்ணா வந்தா மட்டும்தான் சார் எலிஜிபிள்னு காட்டும், இல்லாட்டி அது நாட் எலிஜிபிள். ஏன் ஆறு போடக்கூடாது, ஏன் அண்டு போடணும்? ஏன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூன்னு வரணும் சார். அவங்களுக்கு ஏஜும் முக்கியம், அவங்களோட சேலரி முக்கியம். ரைட். இஃப் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 21, ஏஜ் 21 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும். அட் த சேம் டைம் இன்கம் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 30,000 இருக்கணும். சாரி, தொண்டை சரியில்லை. ஏஜ் கிரேட்டர் தான், சாரி, ஏஜ் இல்ல, சேலரி. சேலரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, ஓகே, நடுவில் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? கிரேட்டர் than அண்ட் ஈக்குவல் டு பக்கத்துல தான் வரணும். 30,000 என்ன பண்ணும்? என்ன பிரிண்ட் பண்ணும்? எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா? எலிஜிபிள். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு avail a
லோன், எல்ஸ் இல்லனா பிரிண்ட் மேல இருக்கிற அதே தான் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு போட போறோம் இல்லையா? அதனால நான் காப்பி பண்ணி போட்டு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அவைல் அ லோன், உங்களால லோன் வாங்க முடியாது, உங்களுக்கு லோன் தரமாட்டோம். ஓகே, இதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆறு, ஏழு, எட்டு. ஓகே, ரைட். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ இது பிரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராப்ளம் இல்லையா? ரன் பண்ணி பார்த்துருவோம். ஏஜ் 31, மந்த்லி salary 35,000, யூ ஆர் எலிஜிபிள் டு அவைல் லோன். ஸோ உங்களுக்கு லோன் கிடைக்கும். வெரி குட். திரும்ப ரன் பண்றேன். வாட் இஸ் யுவர் ஏஜ்? 18, மந்த்லி salary 59,000, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அவைல் லோன். ஓகே, உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது யூசருக்கு வந்து உங்க ஏஜ் என்ன, சம்பளம் என்னன்னு கேட்டோம். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. நீங்க பேங்க்குக்கு போறீங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? எதுக்காக லோன் தர மாட்டீங்கன்னு கேட்போம் சார். ஓகே, அதுக்கு அவங்க ரீசன் சொல்லணுமா? தர முடியாதுன்னா தர முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணுமா? எப்படியாவது ரீசன் கேட்டுருவேன் சார். ஓகே, அவங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? எஸ் சார். ஸோ நீங்க வந்து உங்க லோன் தர முடியாது அப்படின்னா ஏன் தர முடியாதுன்றது சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க, ரைட்? அப்போ இங்க நம்மளோட யூசருக்கும் அப்படிதானே. நம்ம ஒரு யூசருக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதி தரோம். வாட் இஸ் யுவர் ஏஜ்? 32, மந்த்லி salary 25,000, லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தரமாட்டோம் அப்படின்றது இங்க அவைலபிளா இருக்கா? ஏன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல? சொல்லணும்னா என்ன பண்ணணும் சார்? ஓகே, சொல்லணும்னா என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணது வந்து இப்ப யூசருக்கு ஒரு மன வருத்தமா இருக்கும் இல்லையா? லோன் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, ஏன் தரமாட்டோன்றத சேர்த்து சொன்னாங்கன்னா யூசருக்கு வந்து ஓகே இந்த ரீசன்னாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தெரியும். நான் போய் பேங்க்ல லோன் கேட்கறேன், லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் தர முடியாதுன்னு சொல்றீங்க? ஏஜ் காரணமா, நான் வந்து இந்தியனா இல்லையா அந்த சிட்டிசன்ஷிப் காரணமா, இல்ல என்னோட அக்கௌண்ட் காரணமா, அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் காரணமா, இல்ல மந்த்லி சேலரியா, என்ன காரணத்தினால லோன் தரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே தான் நம்ம சாஃப்ட்வேரும் பண்ணணும். நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், லோன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு, எந்த ரீசன்னால கொடுக்க மாட்டோம்? ஏஜ்னால கொடுக்கலையா? நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே கிரைட்டீரியா தான், ஏஜ்னால கொடுக்கலையா, சேலரினால கொடுக்கலையா. இந்த ரெண்டு கிரைட்டீரியால ஒண்ணுதான் காரணம் இல்லையா, வேற கிரைட்டீரியா இல்ல. அப்போ நம்ம ப்ரோக்ராம இப்ப மாடிஃபை பண்ணி எழுதணும். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அவைல் அ லோன் பிகாஸ் யூ ஆர் லெஸ் தென் 21 இயர்ஸ். இல்லனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அவைல் அ லோன் பிகாஸ் யுவர் மந்த்லி சேலரி இஸ் லெஸ் தென் 30,000. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? அப்பதான் யூசருக்கு புரியும். ரைட், சொல்லுப்பா என்ன கொஸ்டின்? இல்ல நான் தெரியாம கிளிக் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரைட். இப்ப இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஏஜ் கம்மியா இருந்ததுன்னா ஏஜ் கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு லோன் கிடையாது, சேலரி கம்மியா இருந்ததுன்னா சேலரி கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ கிரேட்டர் தென்
ஏஜ் வந்து greater than 20 less than 20 வந்தா இருந்தா இது மாதிரி நீங்க less than 20 வந்தா இருக்கீங்க சோ லோன் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஆனா சேலரியும் இருக்கே, ஏஜ் மட்டும் கிரைட்டீரியா இல்லையே. சார் ஆர் கொடுத்து பண்ணலாம்ல சார், less than 21 and salary less than 30,000. ஓகே, நீங்க சொல்றத அப்படியே நான் போடுறேன். ஓகே, தட்ஸ் a வெரி குட் பாயிண்ட். நீங்க சொல்றத நான் அப்படியே போடுறேன். சின்ன வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஜ் லெஸ் தென் 21 ஆர் சேலரி லெஸ் தென் 30,000 போட்டோம்னா என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? The problem is your age. ஏஜ்னா ஏஜ் ப்ராப்ளம்னு காட்டணும், சேலரினா சேலரி ப்ராப்ளம்னு காட்டல சார். எப்படி கொடுக்க முடியும்? இந்த ரெண்டுல எது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் உள்ள வந்துரும் இல்லையா? சோ இங்க வந்து பிரிண்ட் நாட் எலிஜிபிள்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஏஜ் லெஸ் தென் 21 இருக்கலாம், சேலரி லெஸ் தென் 30,000 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா? எஸ் ஜெயசூர்யா. சார் ரெண்டு எல்இஸ் யூஸ் பண்ணலாம்ல. ஓகே, மொத எல்ஸ்ல என்ன போடலாம்? எல்ஸ்ல ஏஜ் லெஸ் தென் ஈக்குவல் 21. அடுத்ததுல சேலரி லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகே, வெரி குட் வெரி குட். சோ இந்த ப்ராப்ளம நம்ம இப்போ வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு அவைல் அ லோன் அப்படின்றத, எலிஜிபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், எல்ஸ்ல நாட் எலிஜிபிளா பார்த்தோம் இல்லையா? இப்ப நான் சொல்றதுக்கு நீங்க அதை ரிவர்ஸ்ல செக் பண்ணணும். இப்போ இப்போ ஒரு கேண்டிடேட்டு நீங்க ரிசல்ட்ஸ் செக் பண்றீங்க, ரிசல்ட்ஸ் செக் பண்ணும் போது 10 சப்ஜெக்ட் மார்க் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ட பாஸ்ன்னு சொல்றது ஈஸியா, ஃபெயில்னு சொல்றது ஈஸியா? எது டக்குன்னு ஈஸி? ஃபெயில்னு சொல்றது தான் சார் ஈஸி. ஏன்? ஏன்னா ஃபெயில்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னால ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் தான் சார். வெரி குட். சோ 10 சப்ஜெக்ட் இருக்கு, மொதல் சப்ஜெக்ட்லயே ஃபெயில்னா ஃபெயில்னு சொல்லிடலாம். ஆனா பாஸ்ன்னு சொல்றதுக்கு நான் 10 சப்ஜெக்ட் மார்க்கையும் பார்க்கணும். கரெக்டா? ஃபெயில்னு சொல்றது ஈஸி, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான், 10 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். சின்ன ஃபெயில் பெரிய ஃபெயில்லாம் கிடையாது, ஃபெயில்னா ஃபெயில் அவ்வளவுதான் இல்லையா? அப்போ ஃபெயில்ன்றத சொல்றது ரொம்ப ஈஸி, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலே ஃபெயில்னு சொல்லிட்டு போயிடலாம். இஸ் தட் ரைட்? அதே மாதிரி லாஜிக் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். யூ ஆர் எலிஜிபிள் டு அவைல் அ லோன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு பதிலா நாட் எலிஜிபிள்ன்றத செக் பண்றது ஈஸி. அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்றது புரிஞ்சுதா? கீழே நீங்க சொன்னீங்க ஆர் ஆபரேட்டர் போட்டு பண்ணலாம்னு சொன்னீங்க, இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னு புரிஞ்சுதா? புரியுது சார். ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அது ஓகே கொடுத்துரும், எலிஜிபிள் கொடுத்துரும் சார். அதனால இது ஒர்க் ஆகாது. ரைட். சோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மேல இருக்கிறத நான் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இதை நான் வேற மாதிரி போட போறேன். ஏஜ் யூசரோட ஏஜ் 18, லோன் கொடுப்போமா? மாட்டோம் சார். ஏஜ் 18, சேலரி வந்து மந்த்லி 2 lakhs கொடுப்போமா? கொடுக்க முடியாது சார். ஏஜ் 18, வேலைக்கே போல, சம்பாதிக்கல, சேலரி 0, லோன் கொடுப்போமா? இல்லண்ணா. ரைட். சேலரி என்னவா வேணா இருக்கட்டும், ஏஜ் வந்து 21 கிராஸ் பண்ணல அப்படின்னா லோன் கிடையாது. 21க்கு ஏஜ் கம்மியா இருந்ததுன்னா நோ மேட்டர் வாட் த சேலரி இஸ், லோன் கிடையாது இல்லையா? சோ இஃப் ஏஜ் லெஸ் தேன் 21, லோன் கிடையாது. பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அவைல் a loan as you are less than 21 years old. 21 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் தர முடியாது. அடுத்து என்ன பண்ணணும்? எலிஃப் சேலரி. ரைட். ஏஜ் செக் பண்ணியாச்சு. ஏஜ் 21க்கு கம்மியா இருந்தா நாட் எலிஜிபிள்னு சொல்லியாச்சு. இந்த எல்இஃப்க்கு இப்போ
இந்த எல்ஸ தாண்டி இந்த எல்இஃப்க்கு வரணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்கணும்? இன்புட் என்ன மாதிரியான இன்புட்டா இருந்திருக்கணும்? ஃபால்ஸா இருக்கணும் சார். ஓகே, ஃபால்ஸா இருந்திருக்கணும்னா ஏஜ் என்னவா இருந்திருக்கணும்? 21 21 கம்மியா கீழே இருக்கும். இருக்கும். ரைட். 21க்கு மேல இருந்தாதான் இந்த எல்இஃப்க்கு வரும் இல்லையா? 21க்கு கம்மியா இருந்ததுன்னா அந்த இஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும், அப்போ இங்க போயிருக்கோம். இந்த எல்இஃப்க்கு வருது அப்படின்னா ஏஜ் டெஃபினட்டா 21 இல்லைன்னா அதுக்கு மேல, அதனாலதான் இந்த எல்இஃப்க்கு வந்துச்சு இல்லையா? ரைட். சோ எல்இஃப் இங்க என்ன செக் பண்ணணும்? சேலரி salary less than 30,000 you are okay. இதை நான் டைப்பே பண்ணிடுறேன். print you are not eligible to avail a loan because your monthly salary is less than 30k. k na 1000 கிலோ. ஓகே, கிலோனா கிலோகிராம் கிடையாது, கிலோன்றது 1000. ஸோ 30K கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் கிடையாது. இங்க என்ன பண்ணணும்? அடுத்து இந்த எல்இஃப்ல என்ன பண்ணணும்? ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த எல்இஃப்க்கு தான் சார் வரும். ஓகே, இப்ப என்ன எழுதணும் நான் இங்க பக்கத்துல? your age is less than 21 years old. நான் அதுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ரைட். இங்க முதல்ல எல்இஃப் தேவையா? தேவையில்ல சார், எல்ஸ் தான் சார் தேவை. நான் எல்இஃப் போட்டேன்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் தப்பா தான் போட்டேன், வேணும்னே தப்பா தான் போட்டேன். ஓகே, இந்த இடத்துல எல்இஃப் தேவை கிடையாது. ஏன்னா ஏஜ் லெஸ் தேன் 21னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியாச்சு, இல்ல சேலரி லெஸ் தேன் 30,000னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியாச்சு. இதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னா தட் மீன்ஸ் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 21 அண்ட் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் 30,000. அப்படி இருந்தாதான் இந்த எல்ஸ்கே வரும். சோ இது எல்இஃப் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம செக் பண்றதுக்கு கண்டிஷனே கிடையாது. இவ்வளவுதான். பிரிண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், you are eligible for the loan. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏன் இஃப் போட்டோம், ஏன் எல்இஃப் போட்டோம், ஏன் எல்ஸ் போட்டோம்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரெண்டு பேர், 6 பேர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 7 8 பேர். ஓகே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பேர் இருக்கிறீங்க. 8 பேர் கை தூக்குறீங்க. யாருக்கு புரியல அப்போ? ஓகே, சோ 2 பேர் இங்க கிளாஸ்ல இல்ல. தட் மீன்ஸ் ஓகே, ரைட். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் கூகுள் ஏஐ கிட்ட கேட்டு தான் எடுத்தேன். ஸோ ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூஸ் பண்றது விதத்துல யூஸ் பண்ணோம்னா. ஓகே, அடுத்து இதே மாதிரி எத்தனை பேர் ஏடிஎம்ல போய் காசு இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது? ஏடிஎம்ல போய் இது வரைக்கும் நான் காசு எடுத்ததே கிடையாது அப்படின்றது எத்தனை பேரு? ஒருத்தர் தானா? மீதி எல்லாரும் ஏடிஎம்ல போய் எப்படி காசு எடுக்கணும்னு தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியாதா? 2 பேருக்கு தெரியாதா? மீதி எல்லாருக்குமே தெரியுமா? ஓகே, காசு எடுத்தது கிடையாது. இப்ப நீங்க 2 பேர் சொல்லிருக்கீங்க இல்லையா? யாரும் காசு எடுக்கிறத கூட பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாதா?
பார்த்திருக்கேன் சார். ஓகே ரைட், வெரி குட். நம்மள எடுத்தது இல்லைன்னா கூட பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்க இல்லையா? ரைட். ஸோ ஏடிஎம்ல வந்து கார்டை போடுவோம், பின் நம்பர் போடுவோம், அமௌண்ட் போடுவோம், காசு வந்துடும். ஏடிஎம்ல எந்த மாதிரி அமௌண்ட் போட்டா காசு எடுக்க முடியாது? பேலன்ஸை விட அதிகமா போட்டா நம்ம பேங்க் பேலன்ஸ். ஓகே, 125 ரூபாய் நான் எடுக்க போறேன். $125 எனக்கு வேணும். பேங்க்ல இத நம்ம அக்கவுண்ட்ல இருந்தா எடுத்துக்கலாம் சார். ஏடிஎம் மிஷின்ல இருந்து 125 ரூபாய் நம்ம அக்கவுண்ட்ல இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? முடியாது. ஒன்லி ரைட். இல்ல சார், அதான் அதுக்கு தான் நான் கேக்குறேன். எனக்கு 125 ரூபாய் வேணும், ஏடிஎம்ல எடுக்க முடியுமா? முடியாது. ஒண்ணு 100 ரூபாய் எடுக்கலாம், இல்லனா 200 ரூபாய் எடுக்கலாம். 150 ரூபாய் எடுக்கலாமா? ₹150 எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஏடிஎம் மிஷின்ல மினிமம் டினாமினேஷனே 100 ரூபாய். ஓகேவா? 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், மூணே நோட்டு தான் இருக்கும். வேற டினாமினேஷன் ஏடிஎம்ல இருக்காது. இதை தவிர ஏதாவது வேணும்னா நீங்க பேங்க்ல போய் தான் வாங்கணும், ஏடிஎம்ல கிடைக்காது. ஏடிஎம்ல 100, 200, 500 அவ்வளவுதான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், போன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வேற யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன சொல்லுது? ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணணும்னா எய்தர் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஈக்குவல் டு 1000 இருக்கணும், இல்லைன்னா 1000க்கு மேல இருக்கணும். அண்ட் ஆல்சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 லைக் 200 300 அந்த மாதிரி தான் எடுக்க முடியும்ண்ணா. ஓகே, ₹100 எடுக்கலாமா? எடுக்கலாம்ண்ணா. ஓகே ரைட். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000 அப்படின்னா மினிமம் 1000 இருக்கணும். ஓகே, நம்ம நார்மலா இப்ப நானும் நீங்களும் ப்ரோக்ராம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் இதையே பேசியிருந்தோம் அப்படின்னா மினிமம் 1000 ரூபாய் இருந்தா தான் எடுக்க முடியும். அப்படிதான் நான் பேசியிருப்போம். ஸோ இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுலாம் இப்ப வந்தது. அக்கௌண்ட் பேலன்ஸ் இஸ் மினிமம் 1000. நம்ம ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் பேசியிருந்தோம்னா இப்படிதான் பேசியிருப்போம். அக்கௌண்ட் பேலன்ஸ் மினிமம் 1000 ரூபாய் இருந்திருக்கணும். அமௌண்ட் என்டர் பண்ற அமௌண்ட் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் வித்ட்ரா பண்ண முடியும், இல்லைன்னா வித்ட்ரா பண்ண முடியாது. இதுக்கு எத்தனை இன்புட்? டூ இன்புட்ஸ்ண்ணா. ஓகே, 2 இன்புட்ஸ். அடுத்து ஓகே ஓகே ஓகே. அடுத்து தான் சார். ஓகே, ஓகே ரைட். 2 இன்புட் தான். என்னென்ன இன்புட்? ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 1000. யூசர் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய இன்புட் என்னன்னது? அக்கௌண்ட் பேலன்ஸ் சார், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ எடுக்க போறீங்கன்றது. ஓகே, அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணும் இல்லையா? ஸோ அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணும், அதுதான். ரைட். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் டு int of input of what is your account balance. சோ என்னைக்காவது நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போய் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல பாஸ்புக்ல உங்க பேலன்ஸ் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம் சார். ஓகே, அதுல இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? float number ரைட். 0.0. எப்பயுமே அந்த நம்பர் வந்து
125, 1040 அப்படி இருக்காது. எப்பயுமே அதுல ஒரு ஃபிராக்ஷன் இருக்கும். அந்த ஃபிராக்ஷன் வந்து பேங்க் கிரெடிட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இல்லையா? எப்பயுமே அதுல ஒரு ஃபிராக்ஷன் இருக்கும். அது ஹோல் நம்பரா இருக்காது. ஒவ்வொரு பைசும் இன்க்ளூடட் இல்லையா? நம்ம அந்த பைசாவை எடுக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு பைசும் இன்க்ளூடட் இல்லையா? 125 ரூபாய் 92 பைசா அப்படி இருக்கும். அந்த 92 பைசாவை நம்மளால எடுக்கவே முடியாது. ஆனா அது அக்கௌண்ட்ல இருக்கும். ரைட்? அப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டேட்டா டைப் என்ன? float. ஃப்ளோட். ஸோ நீங்க போடும்போது நீங்க ஒரு டேட்டா டைப் இங்க சூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க ரியல் டைம்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அது இன்டீஜரா இருக்கும். நம்ம வழக்கமா இன்டீஜரா போட்டு போட்டு பழகிட்டோம் ப்ரோக்ராம்ல. ஆனா உங்க பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது இன்டீஜரா இருக்காது. தட்ஸ் அ ஃப்ளோட். ரைட்? ஸோ ஒரு டேட்டா டைப் நீங்க போடுறீங்க அப்படின்னா டேட்டா டைப் போடுறதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அக்கௌண்ட் பேலன்ஸ். அடுத்தது என்னது? விட்ராயல் அமௌண்ட். இன்ட். இது வந்து இன்டீஜரா தான் வாங்க போறோம். ஏன்னா அங்க போயிட்டு பாயிண்ட் வச்சு நீங்க டைப்லாம் பண்ண முடியாது. இன்டீஜரா தான் இருக்கும். அது இன்புட் ஆஃப் ஹவு மச் மணி டு யூ வாண்ட். எவ்வளவு வேணும் உங்களுக்கு? சரி, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? தொண்டை ரொம்ப மோசமாகுது. சுடுதண்ணி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும் இப்போ? ஸ்டெப் 1 என்ன? அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எவ்வளவு மணி வேணும்னு கேட்டு இப்போ அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை பேலன்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இல்லையே. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? அவங்க எவ்வளவு அமௌண்ட் கேக்குறாங்களோ அது ஹண்ட்ரட்ஸ்ல வந்தா மட்டும்தான் அது கொடுக்கணும் அப்படின்ற இது. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா யூசரால எடுக்க முடியுமா முடியாதா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுத்தாங்களா இல்லையான்றது தனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது இங்க இல்ல. ஓகேவா? இங்க நம்ம செக் பண்றது யூசரால வித்ரா பண்ண முடியுமா முடியாதா, அளவு பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அவ்வளவுதான். நம்ம இன்னும் லூப்லாம் படிக்கும் போது, ஃபார் லூப், வைல் லூப்லாம் படிக்கும் போது இந்த ஏடிஎம்ல பின் நம்பர் போட்டு அமௌண்ட் வித்ரா பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம டீடைல்டா இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஜஸ்ட் அமௌண்ட் வித்ரா பண்ண முடியுமா முடியாதா அவ்வளவுதான். சரி, இங்க என்ன போடலாம்? இப்ப என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? If account balance equal like greater than or equal to 1000 and withdrawal amount divided by 100. modulus. Oh, sorry sir. Sorry, நான் divided வரும். ஓகே, அங்கதான் கன்ஃபியூஷன் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன போடணும்? மொதல் கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும், போட்டுருவீங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? மாடுலோ தானே நான் பிகாஸ் மாடுலோ அது தான் வரும். ரிமைண்டர் நம்ம டிவைட் பண்ணும்போது அந்த ரிமைண்டர் ஜீரோவா இருக்கா பார்க்கணும். ஓகே, சதீஷ் என்னப்பா நினைக்கிற? மாடுலர் சார். ஓகே, மதன் என்ன நினைக்கிற? மதனோட வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. அன்மியூட் பண்ணிருக்க, ஆனா நீ பேசுறது கேட்கல. பூஜா, வாட் டு யூ திங்க்? சார்
if யூஸ் பண்ணி if account balance greater than or equal to 1000 ம். அப்புறம் and operator யூஸ் பண்ணிட்டு அப்புறம் withdrawal amount போடணும் சார். மாடுலர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ம். டிவைட் பண்ணணும் சார். மாடுலஸா டிவிஷனா? மாடுலர் ஆபரேட்டர் சார். ஓகே, ஏன் டிவிஷன் கிடையாது? சார் அப்பதான் நம்ம மாடுலர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரிமைண்டர் எப்படி வருது அதை பொறுத்து தான் சார் பண்ண முடியும். ஓகே ரைட். ஜெயசூர்யா, நீ என்னப்பா நினைக்கிற? மாடுலஸ் தான் சார். ஓகே ரைட். மாடுலஸ் தான் யூஸ் பண்ணணும், டிவிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. டிவிஷன் வந்து நமக்கு கோஷன்ட் என்னன்னு தேவை அப்படின்னா டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரால டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல மாடுலஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா மாடுலஸ் யூஸ் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் அந்த நம்பர் வந்து அந்த டிவைசரால டிவைட் ஆகும், இல்லைன்னா டிவைட் ஆகாது இல்லையா? அதனால மாடுலஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000, 1000க்கு மேல இருந்தா வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் வித்ட்ராயல் அமௌண்ட் மாடுலஸ் 100. அடுத்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் equal to 0. ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கிடையாது, இது ஈக்குவல் டு ஆபரேட்டர். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா சிங்கிள் ஈக்குவல் டு, லைன் நம்பர் 7ல போட்டிருக்கேன்ல, இதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இது ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர். சரியா? ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணோம், அதனால அது ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றது ஒரு வேல்யூ அசைன் பண்றது தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட், ஆனா டெஃபினிஷன் தப்பு. ஓகேவா? ஒருவேளை இன்டர்வியூல இந்த மாதிரி ஒரு வேர்டை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா, நான் இதை தான் நினைச்சேன் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்டர்வியூவருக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனா அதுக்கு சொல்ற நீங்க வேர்டு தான் தப்பா சொல்லிருக்கீங்க அப்படின்றது தெரியும். வேர்டு தப்பா சொல்றது வந்து தப்பு கிடையாது, கான்செப்ட் தெரியாம இருக்கிறது தான் தப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு இன்டர்வியூல இப்ப நீங்க பண்ண மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதை நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் தான் முக்கியம், டெஃபினிஷன் வந்து செகண்டரி தான். எனக்கு டெஃபினிஷன் தெரியுது ஆனா கான்செப்ட் தெரியல அப்படின்னா தட்ஸ் யூஸ்லெஸ். கான்செப்ட் தெரியுது ஆனா டெஃபினிஷன் தெரியல அப்படின்னா தட்ஸ் வெரி குட். ஓகேவா? ரைட். ஸோ எனக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு வந்து தேவையான ஓகே என்ன சொல்றது, சரி ஓகே ரைட், டக்குன்னு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது, மறந்துட்டேன். ரைட். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000, வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து 100ஓட மல்டிபிள்ஸா இருந்ததுன்னா print you can withdraw, else print you cannot withdraw. சோ இதுவும் வந்து போன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. மிஷின் வந்து உங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஏன் தர முடியாதுன்னு சொல்லல. நான் 125 ரூபான்னு போட்டேன்றதுனால தர முடியலையா, இல்லைன்னா என் அக்கௌண்ட்ல வெறும் 100 ரூபாய் இருக்குன்றதுனால தர முடியலையா, ஏன் தர முடியலன்றத சொல்லல இல்லையா? சோ அதையும் சொல்லணும். அத நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த ப்ராப்ளம்ல? சரி ஓகே ரைட். இந்த ப்ராப்ளம வேற மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதே ப்ராப்ளம் தான், நான் வேற மாதிரி எழுதி காட்டுறேன். அதாவது யூ கேனாட் வித்ட்ரான்றது ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது இந்த 4 லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்றதுக்கு நான் இப்போ டக்குன்னு கீபோர்ட்ல என்னவோ போட்டேன், 4 லைன் கமெண்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க? ஒவ்வொரு லைன்லயும் நான் ஹேஷ் போடல,
மொத்தமா செலக்ட் பண்ணேன், கீபோர்ட்ல என்னவோ பண்ணேன், கமெண்ட் ஆயிடுச்சு. இப்ப கீபோர்ட்ல என்னவோ பண்றேன், அன்கமெண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் பிளஸ் கே பிளஸ் சி. இது வந்து கமெண்ட், சி ஃபார் கமெண்ட். ஓகேவா? கண்ட்ரோல் கே சி, சின்றது கமெண்ட்டுக்கு, அன்கமெண்ட்டுக்கு என்னவா இருக்கும்? இங்க சீனா கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அன்கமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் என்னவா இருக்கும்? கண்ட்ரோல் பிளஸ் கே. கண்ட்ரோல் கே யூ. சீனா கமெண்ட், யூனா அன்கமெண்ட். ஓகே, கண்ட்ரோல் கே சி, கண்ட்ரோல் கே யூ. இதுதான் நான் கீபோர்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஒவ்வொரு லைன்லயும் போயிட்டு நான் ஹேஷ் டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் மல்டிபிள் லைன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே சி, கண்ட்ரோல் கே யூ. ரைட், ஓகே. இப்போ யூ கேனாட் வித்ட்ரான்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். யூ கேன் வித்ட்ரா அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்லணும். இதுக்கு ஏத்த மாதிரி நான் கண்டிஷனை மாத்த போறேன். மேல இருக்கிறபடியும் ப்ரோக்ராம் எழுதலாம், இப்படியும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? இஃப் கண்டிஷனை எப்படி மாத்தி எழுதுறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். யூ கேனாட் வித்ட்ரா என்னவா இருந்தா வித்ட்ரா பண்ண முடியாது? அக்கௌண்ட் பேலன்ஸ் லெஸ் தென் 1000 இருந்தா வித்ட்ரா பண்ண முடியாது. இல்லைன்னா வித்ட்ராயல் அமௌண்ட் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 100 இருந்தா எடுக்க முடியாது. இப்படி இருந்ததுன்னா யூ கேனாட் வித்ட்ரா. கரெக்டா? இப்படி இருந்தா யூ கேனாட் வித்ட்ரா. கரெக்டா? எஸ்ண்ணா. சார் அதுல ஆரே யூஸ் பண்ணலாமா சார்? ஏதாவது ஒரு கண்டிஷன் தப்பா இருந்தாலும் யூ கேனாட் வித்ட்ரா தான் சார். ரைட். அண்ட் யூஸ் பண்ண கூடாது, ஆர் தான் யூஸ் பண்ணணும். நான் போட்டது தப்பு. ஓகே, லெஸ் தென் 100,000 இருந்தாலும் யூ கேனாட் வித்ட்ரா. மாடுலஸ் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இல்ல அப்படின்னாலும் யூ கேனாட் வித்ட்ரா. ஓகேவா? சோ மேல இருக்கிற ப்ராப்ளம அப்படியே கீழே வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இன்வெர்ஸ்ல எழுதிக்கலாம். மேல அண்டு போடுறதுக்கு பதிலா கீழே ஆர் போட்டுக்கணும். மேல கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு போட்டீங்க, கீழே லெஸ் தென் போடணுமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணுமா? இங்க லெஸ் தென் போடணுமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணுமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஈக்குவல் டு போடக்கூடாது, லெஸ் தென் தான் போடணும். ஏன்னா அமௌண்ட் வந்து 1000 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா யூ கேனாட் வித்ட்ரா. அதுதான் வந்து ப்ராப்ளம்லயும் சொல்லியிருக்கோம். மேல செக் பண்ணதும் அதுதான். மினிமம் 1000 ரூபாய் இருந்ததுன்னா யூ கேன் வித்ட்ரா. அப்போ 1000 ரூபாய் கூட இல்ல அப்படின்னா தான் யூ கேனாட் வித்ட்ரா. தட் மீன்ஸ் இட் ஷுட் பி லெஸ் தென் 1000. ஈக்குவல் டு கிடையாது. ஈக்குவல் டு 1000னா யூ கேன் வித்ட்ரா. ஓகே, 1000 ரூபாய் இருந்ததுன்னா யூ கேன் வித்ட்ரா. 999 ரூபா இருக்கு அப்படின்னா யூ கேனாட் வித்ட்ரா. ஓகேவா? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா, இல்ல அண்ட் இல்லைன்னா ஆர் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதை வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம். சோ அண்ட் ஆரா மாத்திரணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் லெஸ் தேன். ஒருவேளை இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா இங்க கிரேட்டர் தேன். ஒருவேளை இங்க வெறும் கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சோ அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அது. இங்க வந்து ஈக்குவல் டுன்றதுனால நாட் ஈக்குவல் டு. இந்த மாதிரியும் எழுதலாம். போத் ஆர் வேலிட், போத் ஆர் கரெக்ட். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலன்ட், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இப்படியும் எழுதலாம். அடுத்தது எத்தனை பேர் ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணதில்லை இது வரைக்கும்? எதுவுமே நான் எந்த ஒரு பொருளும் இது வரைக்கும் நான் ஆன்லைன்ல ஆர்டரே பண்ணதில்லை அப்படின்றது எத்தனை பேர்? சாரி, நான் கீழே லோயர் ஹேண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். எத்தனை பேர் இது வரைக்கும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணதில்லை? கையை நீங்க ஏற்கனவே தூக்கி இருந்தீங்கன்னா ரேஸ் யுவர் ஹேண்ட் செகண்ட். ஓகே, ஒருத்தர் தானா? மீதி எல்லாருமே ஆன்லைன்ல இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஆர்டர் பண்ணவங்க கடைசியா என்ன ஆர்டர் பண்ணீங்க? இல்லைன்னா என்ன மாதிரி பொருள்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க? வாட்ச் வாங்கணும் சார். வாட்ச் வாங்குனீங்க, வெரி குட்.
மத்தவங்க என்ன வாங்குனீங்க? பேக் வாங்கினேன், லேப்டாப் கொண்டு போகிறேன். ஓகே, ட்ரெஸ், ஷூ, வெரி குட். வேற என்ன வாங்குனீங்க? மத்தவங்க என்ன வாங்குனீங்க? ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க, ரைட். நான் ரீசெண்டா என்ன வாங்கினேன் அப்படின்னா, என் ஒய்ஃப்க்கு ஒரு ஃபோன் வாங்கினேன். அந்த ஃபோன்ல வந்து என்னன்னா, நம்ம ரெகுலரா ஃபோனுக்கு ஆடியோ இது போடுவோம்ல, இந்த இந்த ஆடியோ கேபிள், அந்த ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்ற கனெக்டர் வந்து அந்த ஃபோன்ல கிடையாது. ஒன்லி ப்ளூடூத் போடலாம், வயர்டு ஹெட்ஃபோன் போட முடியாது. அதுல வெறும் யூஎஸ்பி டைப் சி போர்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கினேன். ஸோ யூஎஸ்பி டைப் சி டு இந்த ஆடியோ அடாப்டர், நீங்க ஆடியோவை இதுல போட்டு போன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். அன்பார்ச்சுனேட்லி இது வேலை செய்யல. ஓகே, வாங்கி கொடுத்த பர்பஸே சாட்டிஸ்ஃபை ஆகல. 100 ரூபான்னு வாங்கினேன், அது வேலை செய்யல. ரைட். இப்போ நான் ஆன்லைன்ல இந்த பொருள் வாங்கினேன்னு சொன்னல, இந்த பொருளோட மதிப்பு வெறும் 100 ரூபாய் தான். அப்போ கம்பெனிக்காரன் எனக்கு வந்து இதை டெலிவர் பண்ணும்போது ஃப்ரீயா டெலிவர் பண்ணிருப்பாங்களா, இல்லைன்னா எனக்கு டெலிவரி ஃபீஸ் இருந்திருக்குமா? எந்த ஆப்ல நீங்க ஆர்டர் பண்ணிட்டு அதை பொறுத்து தான் சார் இருக்கு. ஓகே, டெலிவரி ஃபீஸ் இருந்திருக்கும்னு ஒரு ஆன்சர் கிடைச்சு. இன்னொரு ஆன்சர், நீங்க எந்த ஆப்ல ஆர்டர் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் சார் இருக்கும். ஓகே, ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? காயத்ரி, யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்டர் போட்டு பாத்திருக்கியா? இல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டர் போட்டு பார்த்தது இல்லையா? நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே, ஆனா பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல சார். ஓகே. ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதுனா, ஒரு பொருள் வந்து ஆன்லைன்ல யாரோ ஒருத்தவங்க விற்பாங்க, அதை நம்ம ஆர்டர் போட்டோம்னா நமக்கு ஆன்லைன்லயே பணம் பே பண்ணிக்கலாம். ஜிபே இல்லைன்னா கார்ட் பேமெண்ட், அந்த மாதிரி ஆன்லைன்லயே பே பண்ணிட்டோம்னா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பொருளோட மதிப்பு வெறும் 125 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாய் பொருளை வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு இதுல ஒரு பெரிய ப்ராஃபிட்டே இருக்காது இல்லையா? வீட்டுக்கு ஒருத்தர் வேலை மணிக்கிட்டு வந்து டெலிவர் பண்றாரு அப்படின்னா இது ஃப்ரீயாலாம் டெலிவர் பண்ண முடியாது. அப்போ ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி இருக்காது, அதுக்கு காசு பே பண்ணி டெலிவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒன்னு மாதிரி இருப்பாங்க. அமேசான்ல வாங்கணும்னா மினிமம் எவ்வளவு வாங்கணும் ஃப்ரீ டெலிவரிக்கு? யாருக்காவது தெரியுமா? மினிமம் 500 ரூபாய்க்கு வாங்கணும். அமேசான்ல வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னா மினிமம் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு கம்மியா ஒரு பொருள் வாங்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் காட்டின மாதிரி ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி 50 ரூபாய் 100 ரூபாய் டெலிவரி சார்ஜ் இருக்கும். ஓகேவா? சோ மினிமமா ஒரு ஒரு இப்ப 500 ரூபாய் மினிமம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்காது. 500 ரூபாய்க்கு கம்மியா பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு டெலிவரி சார்ஜ் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கட்டாயமா போடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிப்பட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். e-commerce discount.py. ஸோ நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட போறேன். ஆன்லைன்ல ஆர்டர் போடும் போது இந்த மாதிரி கண்டிஷனா இருந்ததுன்னா ஆர்டர் அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் 1000. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மினிமம் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ஃப்ரீ டெலிவரி, ஷிப்பிங்னா ஃப்ரீ டெலிவரி. இல்ல 1000 ரூபாய்க்கு கம்மியா வாங்கினாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கிடையாது. அப்போ டெலிவரி சார்ஜ் என்ன அப்படின்றது இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல. ஓகேவா? அது மட்டும் தான் கண்டிஷனா அப்படின்னா இல்ல. சில வெப்சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் பிரைம் எத்தனை பேர் கேள்விப்பட்டது இல்ல? அமேசான் பிரைம் எத்தனை பேர் கேள்விப்பட்டது இல்ல? ஒருத்தர் வேற? அமேசான் பிரைம் அப்படின்றது
ஃப்ரீயா வீடியோலாம் பார்த்துக்கலாம். யூடியூப் மாதிரி அது ஒரு சைட்டு. அதுல வந்து புது படங்கள்லாம் வந்து அமேசான்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல போடுற படம் எல்லாமே நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். டிவில பாத்துக்கலாம், லேப்டாப்ல பாத்துக்கலாம், போன்ல பாத்துக்கலாம், எப்படி வேணா பாத்துக்கலாம். அது கூடவே நான் அமேசான்ல என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி. அது 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 500 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் எடுத்திருந்தேன், மெம்பர்ஷிப் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ டெலிவரி. நான் படம்லாம் ஃப்ரீயா பாத்துக்கலாம். அதே மாதிரி நான் எவ்வளவு மினிமம் எவ்வளவு வாங்கினாலும் அது ஃப்ரீயா இருக்கும். இப்போ இந்த பொருள் ஒரு 100 ரூபாய் பொருள் நான் வாங்கினேன்னு சொன்னேன். இந்த பொருளோட டெலிவரி சார்ஜ் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 150 ரூபா கொடுத்து இதை வாங்கியிருப்பேன். 100 ரூபாய் பொருள், 50 ரூபா டெலிவரி சார்ஜ். இதுவே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த அக்கௌண்ட் வச்சிருக்காரு, மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவரு இந்த பொருளுக்கு பே பண்ண வேண்டிய விலை வெறும் 100 ரூபாய் தான். டெலிவரி வந்து ஃப்ரீ. ஏன்னா அவர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காரு. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினதுனால அவருக்கு டெலிவரி ஃப்ரீ. ஏன்னா ரெகுலர் கஸ்டமர். எப்பயுமே ஒரு கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ. இல்ல மினிமம் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ. சரி, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எத்தனை இன்புட்? ரெண்டு சார். ஓகே, 2 இன்புட். அடுத்து ஸ்ரீவதனி. 2 இன்புட் சார். ஓகே, பூஜா. ரெண்டு சார். ராம்குமார். ஓகே, 2 இன்புட்ஸ். ரைட். இது 2 இன்புட் தான். என்னென்ன இன்புட்? ஆப்வியஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது தெரியும், ஆர்டர் அமௌண்ட். அடுத்து என்னது? மெம்பர்ஷிப்ல இருக்காங்களா இல்லையா? ஓகே, இப்போ என்ன கேட்கணும்? ஓகே, இதுல ஒரு விஷயம் புதுசா கத்துக்க போறோம். இங்க என்ன கேட்கணும்? இன்புட். இதுக்குள்ள நான் கேட்க வேண்டியது என்ன? இதுல கேட்க வேண்டியது என்ன? நீங்க யூசர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? யூசர் மெம்பர்ஷிப் பண்ணிருக்காரா இல்லையான்னு கேட்கணும். ஓகே, என்ன கேட்கலாம்? உங்ககிட்ட மெம்பர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டலாம் இல்லையா? இந்த கேள்விக்கு யூசர் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் என்ன? எஸ் ஆர் நோ. ஓகே, இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங்கா பூலியன். ஸ்ட்ரிங்கா பூலியனா? பூலியன் சார். ஓகே, பூலியன். அடுத்து பூலியன். அடுத்து சரி, பூலியன். ஓகே. யூசர் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் எஸ் ஆர் நோ. இது கரெக்ட் தான். இது பூலியன் தான். ஆனா பூலியன் சொல்லும் போது அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் பூலியன்னா எஸ் ஆர் நோவா இல்ல வேற ஏதாவதா? 0 and 1 சார். 0 and 1. பைத்தானை பொறுத்த வரைக்கும் 0 and 1 கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பூலியன்னா 0 and 1 ஒர்க் ஆகும். பைத்தான்ல ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ரைட், சரி. வேற என்னவா இருக்கும்? எஸ் ஆர் நோ இல்ல, வேற என்னவா இருக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா? ஆர் யூ அ மெம்பர் அப்படின்னா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குது அப்படின்னா, இப்ப நானே ஒரு வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னா
ஆர் யூ அ மெம்பர் அப்படின்னா நான் எஸ் ஆர் நோ தான் சொல்லுவேனே தவிர நான் போய் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவேனா, ட்ரூ அப்படின்னு சொல்லுவேனா, இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவேனா? நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆன்சர் எஸ் ஆர் நோவா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதோட டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா நான் பூலியன்னு டைப் காஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பூலியனுக்கு பூல் இல்லையா? பூலியன்றது உள்ள நீங்க டைப் காஸ்ட் பண்றதுக்கு உள்ள ஐதர் ட்ரூ போட்டா டைப் காஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ் போட்டா டைப் காஸ்ட் ஆகும். ஃபால்ஸ் இந்த ரெண்டுல எது போட்டாலும் டைப் காஸ்ட் ஆகும். எஸ்ன்னு போட்டீங்கன்னா டைப் காஸ்ட் ஆகாது. ஏன்னா பைத்தானுக்கு எஸ்னா என்னன்னு தெரியாது, அதனால டைப் காஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய ஆன்சர் அஃப்கோர்ஸ் அதோட இன்டர்னலா அது என்ன டேட்டா, எது பாசிபிள் டேட்டா டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பூலியன் தான். ஏன்னா இதுக்கு ரெண்டே ஆன்சர் தான், ஒன்னு எஸ் இன்னொன்னு நோ. ஸோ இது பூலியன் தான். ஆனா எஸ்ஆ நோவா அப்படின்றது பைத்தானுக்கு தெரியாது, அதனால இதை வந்து நான் ஸ்ட்ரிங்காவே வாங்கிக்க போறேன். ஏன்னா நான் வாங்க போறது எஸ்ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடையாது. அதனால இதை நான் ஒரு ஸ்ட்ரிங்காவே நான் வாங்கிட்டு மெம்பர் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இல்லைன்னா இந்த மெம்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் தானே, சரி ஓகே மெம்பர்னே வச்சுக்கிறேன். மெம்பர் வந்து எஸ்ஆர் நோ கொடுக்க போறாங்க, ஒன்னு எஸ்ஆ இருக்கும் இல்லைன்னா நோவா இருக்கும். ரைட், இதை வச்சு இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கா, ஃப்ரீ டெலிவரி இருக்கா இல்லையா, எப்படி என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரின்னு வரணும் சார், இல்லைன்னா கேஷ் கொடுக்குற மாதிரி வரணும் சார். ஓகே, அது மட்டும் தான் கண்டிஷனா? ரெண்டு கண்டிஷன் சார், கிரேட்டர் தென் 1000 இருக்கும் அண்ட் ஆர் பிரைம் மெம்பர்ஷிப், ஏதாவது ஒன்னு இருந்தாலுமே அவங்களுக்கு ஓகே, இஃப் ஆர்டர் அமௌண்ட் வெரி குட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000 இருந்ததுன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? மெம்பர் ஈக்குவல் டு எஸ், ஈக்குவல் டு எஸ்ஆ. எஸ் சார். இது கரெக்டா? எத்தனை பேர் கரெக்ட்னு நினைக்கிறீங்க? கரெக்ட்னு நினைக்காதவங்க எல்லாம் இதை தப்புன்னு நினைச்சிருக்கணும் இல்லையா? சரி, எத்தனை பேர் இது தப்புன்னு நினைச்சீங்க? இதுதான் பூலியன், ஒன்னு ட்ரூவா இருக்கணும், ட்ரூ இல்லைன்னா இது கட்டாயமா ஃபால்ஸ் தான். அப்போ ஒரு 3 பேர் தான் கை தூக்குனாங்க. எத்தனை பேர் கரெக்ட்னு நினைச்சீங்க அப்படின்னா சரி இப்ப சொல்லுங்க, இது ஏன் தப்பு? ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும்ல சார்? ரைட், எஸ்ன்றத சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கணும் இல்லையா? எஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கணும். ஓகே, ஆர்டர் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 1000, மெம்பர்ஷிப் வந்து சாரி தும்மல் வந்துருச்சு. ரைட், மெம்பர்ஷிப் வந்து எஸ் இருக்கு, ஆர்டர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000. சாரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்ப ஃப்ரீ ஷிப்பிங்கா இல்லையா, ஃப்ரீ டெலிவரியா இல்லையா? ஃப்ரீ டெலிவரி சார். ஓகே, யூபிஐ ஃப்ரீ டெலிவரி இல்லைன்னா
you need to pay for the delivery. Okay, ரைட். இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்ம இது ரன் பண்ணி பார்த்தோமா, ரன் பண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம். ப்ரோக்ராமை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஆனா ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம எப்படி கத்துக்கிட்டோமோ அதுதான் இருக்கும், அதுல தப்பே இருக்காது. ஓகே, சோ நீங்க ப்ரோக்ராம் வந்து ஹோம்ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்றதுல குறியா இருக்கக்கூடாது, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்றதுலதான் குறியா இருக்கணும். நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. சோ நீங்க ப்ரோக்ராமை ஒன்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்றதுல குறியா இருக்கக்கூடாது. உங்க இன்டர்வியூலயும் சரி, உங்க ப்ரோக்ராம் வந்து நீங்க ரன் பண்றீங்களா இல்லையான்றதெல்லாம் அது பிரச்சனை கிடையாது. உங்க ப்ரோக்ராமை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுதான். நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்றத நீங்க புரிஞ்சுதான் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ண கூட சொல்ல மாட்டாங்க. என்டர் டோட்டல் அமௌண்ட் 2500. ஆர் யூ அ மெம்பர்? எஸ். ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம், எல்லா வகையிலையும் கொடுக்கலாம். ரைட், யூ கெட் அ ஃப்ரீ டெலிவரி. ஓகே, வாட் இஸ் யுவர் டோட்டல் அமௌண்ட்? 150 ரூபாய். ஆர் யூ அ மெம்பர்? எஸ், ஐ எம் அ மெம்பர். கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் சார், லோயர் கொடுக்கணுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ நீட் டு பே ஃபார் டெலிவரி சொல்லுது. என்ன காரணம்னா நான் எஸ் வந்து கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்கேன். இந்த கம்பாரிசனுக்கு பேரு என்ன? கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஓகே, இப்போ நான் பண்ணிருக்கிறது கேஸ் சென்சிட்டிவ் கம்பாரிசன். ஏன்னா கேஸை வந்து சென்சிட்டிவா மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுச்சு, மேட்ச் ஆகல. ஏன்னா நான் கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்கேன். கேஸை சென்சிட்டிவா கம்பேர் பண்ணதுனாலதான், லோயர் கேஸா அப்பர் கேஸான்றத சென்சிட்டிவா கம்பேர் பண்ணதுனாலதான் இது மேட்ச் ஆகல. நான் இன்சென்சிட்டிவா நான் கம்பேர் பண்ணனா மேட்ச் ஆயிரும் இல்லையா? சோ கேஸ் சென்சிட்டிவ்ல இருந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கு நான் போகணும். லோயர் டாட் லோயர் போடலாம். டாட் லோயர் போட்டோம்னா எஸ்ன்றது லோயர் கேஸ்ல மாறிடும், அப்போ எஸ்ன்னு இருக்கும். இல்ல டாட் அப்பர் நான் அப்பர் போட்டுக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ குட். அப்போ இங்க எஸ் கேப்ஸ்ல போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். நான் ஒரு 100 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குறேன், ஆனா என்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்கு. யூ கெட் அ ஃப்ரீ டெலிவரி. எவ்வளவுக்கு பொருள் வாங்கினாலும் பரவாயில்ல, டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? ஓகே, இதே ப்ராப்ளம இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மாத்தி எழுதணும்னா என்ன பண்ணணும்? இத மேல போட்டு இத இங்க போடுறேன். யூ நீட் டு பே ஃபார் டெலிவரி, இல்லனா யூ கெட் அ ஃப்ரீ டெலிவரி. அப்போ இதுக்கேத்த மாதிரி இந்த கண்டிஷனை நான் எப்படி மாத்துறது? ஆர்டர் அமௌண்ட் லெஸ் தென். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சா? சதீஷா. ஆர்டர் அமௌண்ட் லெஸ் தென் 1000 இருக்கணும் சார். ஓகே, மெம்பர்ஷிப்ல வந்து நோன் கொடுத்திருந்தா கண்டிஷன் மாறி சார். ஓகே, ஆர்டர் அமௌண்ட் லெஸ் தென் போடணும். இங்க நோ கொடுக்கணுமா? நோ கொடுத்துட்டு இங்க நாட் ஈக்குவல் டு போடணுமா? ஈக்குவல் டு இருக்கலாமா? எஸ்லயே இருக்கட்டும் சார், நாட் ஈக்குவல் போடலாம் சார். நாட் ஈக்குவல் டு போடலாம். ஓகே, அவ்வளவுதானா? கரெக்டா? அவ்வளவுதான் சார். நடுவுல ஆறு இருக்குல்ல, ஆற அண்டா மாத்தணும். அண்டா மாத்தணும். ஓகே, அதுவும் மாத்தணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆர்டர் அமௌண்ட் லெஸ் தென் 1000 இருக்கணும். அட் த சேம் டைம் மெம்பர்ஷிப் வந்து இல்ல அப்படின்னா டெலிவரி பே பண்ணணும். ஆர்டர் அமௌண்ட் 1000க்கு கீழே இருக்கு, மெம்பரும் கிடையாது, நான் ஒரு மெம்பரும் கிடையாது, ஆர்டர் அமௌண்ட் 1000க்கு மேலையும் கிடையாது அப்படின்னா நான் டெலிவரிக்கு நான் பே பண்ணணும். டெலிவரி இஸ் நாட் ஃப்ரீ. ஓகே, கம்மியான ஆர்டர் போட்டிருக்கேன் ஆனா நான் ஒரு மெம்பரும் கிடையாது அப்படின்னா நான் இதுக்கு பே பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ மேலே போட்டிருக்கிறதும் கீழே போட்டிருக்கிறதும் ஒண்ணுதான்.
ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? சரி, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.